12 Computer Science Chapter 9 அதில் நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் வந்து 9.1.3 லிஸ்ட் லென்த்லேருந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லிஸ்ட் லென்த் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம லிஸ்ட்டில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஸ்டோர் ஆன டேட்டாஸோட லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு தெரியணும். அப்படின்னா சிம்பிள் மெத்தட் வந்து நமக்கு லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதனுடைய சைஸை வந்து ஈஸியாக லென்த்தை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். The length function in Python is used to find the length of a list, that is the number of elements in a list. Usually the length function is used to set the upper limit in a loop to read all the elements of the list. If the list contains another list as an element, length returns that inner list as a single list. So length function வந்து length கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் இந்த length function மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிற length யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதும்போது அதை அப்பர் லிமிட்டாக வச்சுட்டு ஸோ எவ்வளோ வாட்டி எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அந்த அப்பர் லிமிட்டை ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்ம கண்டிஷன் கொடுத்து நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காகவும் வந்துட்டு நம்ம மெயினாக லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம இப்போ ஒரு லிஸ்ட்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்குது, இன்னர் லிஸ்ட் இருக்குது, நெஸ்டட் லிஸ்ட் இருக்குன்னா ஸோ அந்த லிஸ்ட்டை வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டாக தான் வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ அது நம்ம பார்க்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை சப்ஜெக்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் மை சப்ஜெக்ட் லிஸ்ட்டோட அந்த வேரியபிள் நேமை கொடுக்கும்போது அதனுடைய லென்த் என்ன அப்படின்றத வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கு. 4 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து லென்த்தோட இந்த மை சப்ஜெக்டோட அந்த லிஸ்ட்டோட லென்த் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம இந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். நான் லென்த் ரிட்டர்ன்ஸ் தட் இன்னர் லிஸ்ட் ஆஸ் அ சிங்கிள் எலிமெண்ட் அப்படின்னா என்ன. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எலிமெண்ட் வச்சுக்கலாம். மை சப்ஜெக்ட்ஸ்னே யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. மை சப்ஜெக்ட்ஸில் வந்து இனிஷியலாக நமக்கு என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், ஸோ மேக்ஸ், இந்த மாதிரி 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் இதனுடைய லென்த்தை வந்து டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு எவ்வளோ லென்த் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 3ன்னு கொடுக்கும் லென் ஆஃப் மை சப்ஜெக்ட். ஸோ 3 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போது இந்த மை சப்ஜெக்டில் நான் இன்னொரு இன்னர் லிஸ்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். என்ன இன்னர் லிஸ்ட் ஆட் பண்ண போகிறேன்னா இன்னொரு செட் ஆஃப் இது ஆட் பண்ண போகிறேன், மார்க்ஸ் ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. லைக் 45 சும்மா ஒரு நம்பர்டு லிஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டோட்டலாக எத்தனை ஐட்டம் இருக்குது, இதனுடைய லென்த் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4ன்னு கொடுக்கும் லென்த். ஏன்னா இதுவும் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு தான். நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே அகெயின் இன்னொரு லிஸ்ட்டு, நெஸ்டட் லிஸ்ட்டு, இன்னர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இதனுடைய லென்த் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 4 அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த டோட்டல் லிஸ்ட்டையே வந்துட்டு ஒரே சிங்கிள் எலிமெண்ட்டை தான் வந்து கன்சிடர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் ஆனால் வந்து எனக்கு இந்த எலிமெண்ட்டை எனக்கு ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மை சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்து அதில் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா 0th இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா தமிழ். ஸோ அந்த தமிழ் டிஸ்பிளே ஆகிடும். இந்த மாதிரி 0, இது 1, இது 2, இது 3. இப்போ நான் வந்து மை சப்ஜெக்ட்ஸ் 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் இதில் வந்துட்டு நம்ம வந்து 3 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஃபுல்லாக வரும் 45, 67, 89. பட் எனக்கு இந்த 45 இந்த இன்னர் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னும்போது இப்போ இன்னர் லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 0, இந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 1, இந்த இண்டெக்ஸோட எலிமெண்ட் வந்து 2. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா
ஸோ இங்கே வந்து மை சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிற ஜீரோத் எலிமெண்ட் ஜீரோத் இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறத வந்து அகெயின் இங்கே வந்து ஒரு ஜீரோத் இண்டெக்ஸை நம்ம கொடுக்கணும். ஸோ தேர்ட் இண்டெக்ஸ் வந்து இது 0 1 2 அண்ட் இது வந்து தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த தேர்ட் இண்டெக்ஸ்க்குள்ளே இருக்கிற எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணும்போது அகெயின் ஃபஸ்ட்லேருந்து இண்டெக்ஸ் நம்பர் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் 0 1 and 2. ஸோ ஜீரோத் எலிமெண்ட் அப்படின்னு நான் கொடுக்கும்போது இங்கே எனக்கு 45 அப்படின்னு வரும். அதே வந்து எனக்கு அடுத்த எலிமெண்ட் வேணும் அப்படின்னா 1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1ன்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம நெஸ்டட் லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணணும். அண்ட் லென்த் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது டோட்டலாக வந்து ஒரே ஒரு எலிமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பார்ட் வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவாக தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். லென்த் ஃபங்க்ஷன் வரைக்கும் தான் நமக்கு புக்கில் இருக்க ஆஸ் இட் இஸ். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க, மை சப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்து ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமில். அண்ட் I = 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. while I lesser than len of my subject, அதாவது லென்த் ஆஃப் த சப்ஜெக்ட் என்னவா இங்கே ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 சப்ஜெக்ட்ஸ். ஸோ I should be lesser than 4, அதாவது ஐயோட வேல்யூ 3 வர வரைக்கும் மட்டும்தான் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். 4 வரும்போது எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன் அப்படின்னா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 3ல முடியுது, ஆனால் லென்த்துன்னு நம்ம பார்க்கும்போது 4ன்னு இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து இண்டெக்ஸ் வந்து 0ல் ஆரம்பிக்குது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் முடியும் போது 3ல முடியுது. ஸோ அதனால் நம்ம இண்டெக்ஸ் நம்பரை 3 வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்றதுனால ஐயை வந்து lesser than len of my subject அப்படின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த லூப்புக்குள்ளே என்ன பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா print my subject of I, ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அண்ட் இண்டெக்ஸ் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த இன்க்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து I = I+1 இன்க்ரிமெண்ட் பை 1, 0னா 0 + 1ன்னு ஆகும். ஸோ லூப் செகண்ட் ஐட்ரேஷன் போகும்போது 1 is lesser than 4 அப்படின்னு செக் பண்ணால் கண்டிஷன் ட்ரூ. அகெயின் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். மை சப்ஜெக்ட் ஆஃப் 1க்கு போகும். மை சப்ஜெக்ட் ஆஃப் 1னா இங்கிலீஷ் டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அகெயின் அடுத்த ஐட்ரேஷன் போகும், 2ன்னு ஆகும். 2 is lesser than 4 ஆன கண்டிஷன் ட்ரூ. அகெயின் மை சப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளே பண்ணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து லிஸ்ட் எலிமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இதுவே வந்து நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சின்டாக்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் இண்டெக்ஸ் வேர் in list, so index variable in list, என்ன லிஸ்ட்டோ அந்த லிஸ்ட்டு ஒரு வேரியபிள் in listன்னு கொடுத்துட்டு print index வேரியபிளை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். வைல் லூப்பை கம்பேர் பண்ணும்போது ஃபார் லூப் வந்து உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ மார்க்ஸ் இங்கே வந்துட்டு லிஸ்ட்டை வந்து மார்க்ஸ் = அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கிற எலிமெண்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸ் இன் மார்க்ஸ். ஸோ எக்ஸுன்றது இண்டெக்ஸ் வேரியபிளாக யூஸ் ஆகுதுங்க. அண்ட் இன் மார்க்ஸுன்னு போது மார்க்ஸுன்றது ஒரு லிஸ்ட்டு, இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க லிஸ்ட்டு. ஸோ எக்ஸ் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னும் போது ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டு பிரிண்ட் பண்ணும். லூப் ஐட்ரேஷன் அடுத்ததுக்கு போகும்போது உங்களுக்கு மார்க்ஸில் இருக்க அடுத்த எலிமெண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி கடைசி எலிமெண்ட் வரைக்கும் வந்து ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் கடைசி எலிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஜஸ்ட் அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தட். வைல் லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம் அண்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து 9.1.5 சேஞ்சிங் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது. நம்ம இனிஷியலாகவே பார்த்தோம் லிஸ்ட் வந்து மியூட்டபிள் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும். லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸோட வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் வேரியபிளை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அண்ட் இண்டெக்ஸ் நம்பரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து எனக்கு நிறைய கண்டினியூஸாக வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து எண்டிங் இண்டெக்ஸ் வரைக்கும் கொடுத்து
அதுக்கான வேல்யூஸும் கொடுக்கணும். நீங்கள் இங்கே வந்து எத்தனை நம்பர்ஸ் இங்கே வரும் அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அதுக்கான ஈக்குவல் நம்பர் ஆஃப் வேல்யூஸும் வந்து நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. மை லிஸ்ட் 2 4 5 8 10ன்னு இருக்குது. ஸோ இப்போ ஃபார் லூப்பில் வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பர்பஸ்க்காக இது கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் மை லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் பிஃபோர் அப்டேட்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறமா வந்து ஃபார் லூப்பில் இந்த 2 4 5 8 10 அப்படின்ற அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக ஃபார் லூப்பில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. இப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. மை லிஸ்ட் ஆஃப் 2 ஈக்குவல் டு 6ன்னு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ 2 அப்படின்றது வந்து 0th இண்டெக்ஸ் வந்து 2, 1 இண்டெக்ஸ் வந்து 4, செகண்ட் இண்டெக்ஸ் வந்து 5. ஸோ இந்த 5ன்ற வேல்யூ உங்களுக்கு என்னவா மாறப்போகுது அப்படின்னா 6ன்னு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு வேரியபிள் நேமை கொடுத்து இண்டெக்ஸ் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணி என்ன வேல்யூ வேணுமோ நியூ வேல்யூ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்புறம் வந்து அந்த சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் பிரிண்டிங் பர்பஸ்க்காக மை லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப்டர் அப்டேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார் மை இன் மை லிஸ்ட் பிரிண்ட் வை. ஸோ எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து 2 4 5 8 10ன்னு இருக்கும். லிஸ்ட் எலிமெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 4 6 8 10ன்னு இருக்கும். ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க 5ன்ற வேல்யூ வந்து நியூ வேல்யூ 6ஆல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரேஞ்ச் ஆஃப் எலிமெண்ட்ஸை எப்படி மாற்றுறது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். 9.2 மை லிஸ்ட் ஈக்குவல் டு 1 3 5 7 9ன்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டு. இப்போ வந்து அந்த டிஸ்பிளே பர்பஸ் இன்டராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இது அஸ்டேஸ் அப்படியே டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி 1 3 5 7 வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்காக இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எக்ஸில் போயிட்டு எக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும். ஸோ ஐட்ரேஷன் முடிகிற வரைக்கும் இந்த லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் ஐட்ரேஷன் வந்து உங்களுக்கு போகும். முடிஞ்சதுக்கப்புறமா ஃபார் லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆனதுக்கப்புறமா மை லிஸ்ட் 0:5 அதாவது 0th இண்டெக்ஸ்லேருந்து இண்டெக்ஸ் 5 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பார்க்க போனோன்னா இண்டெக்ஸ் நம்பர் வந்து எதோட முடியும் அப்படின்னா 4ஓட முடியும். 0 1 2 3 and 4 9th எலிமெண்ட் வந்து உங்களுக்கு 4ல் முடியுது. யூஸ்வலாகவே எண்ட் எலிமெண்ட் பைத்தனில் வந்து இந்த இண்டெக்ஸ் நம்ம கொடுக்குறத வந்து எப்பயுமே வந்து ப்ரீவியஸ் இண்டெக்ஸோடு எடுத்துக்கும். ஸோ 5னா 4 வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ 0லேருந்து 4 எலிமெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 5 எலிமெண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறோம், வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறோம். 2 4 6 8 10 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றத நமக்கு தெரியறதுக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் லிஸ்ட் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் ஃபார் வை இன் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து ஃபார் லூப்பில் மை லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு வேல்யூம் வையில் போயிட்டு வையோட வேல்யூ மூலமாக பிரிண்ட் வைன்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த அவுட்புட் பார்த்தாலே தெரியும் கிளியராக 1 3 5 7 9ன்ற வேல்யூஸ் வந்து என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா 2 4 6 8 10 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம எலிமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள் 9.2 வரைக்கும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கண்டென்ட்டில் இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.